கேது பகவான் ராசியில் இருக்கும் பொழுது ஒரு என்ன முடிவு எடுக்கிறது அப்படின்னு தெரியாது. குடும்பத்திலே ஆகட்டும், செய்கிற வேலைகள் ஆகட்டும், இல்லை தொழில் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா தொழிலே ஆகட்டும், ஒரு முடிவை எடுக்க முடியாத ஒரு சூழல், குழப்பமான மனநிலை நீடிக்கக்கூடிய மாதமாக இந்த ஜூலை மாதம் இருக்கும். அதனால எந்த விஷயம் குரு பகவான் ராசிக்கு 12ஆம் இடத்தில் உச்சமாக இருக்காரு. ஸோ விரயஸ்தானத்தில் வந்திருக்காரு. ஸோ விரயம் அப்படிங்கும்போது சுப விரயம் நடக்கிறதுக்கு, குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் நடப்பதற்கு நிறைய வாய்ப்புகள். சனி பகவான் ராசிக்கு 8ல் அமர்ந்து அஷ்டம சனியாக உட்கார்ந்து தடைகளையும் தாமதங்களையும் கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய சூழல். அதையும் தாண்டி ராசியாதிபதி 11ல் இருக்கும் பொழுது ஒரு லாபம் அப்படிங்கிறது. ஸோ ராசியிலையும் கேது, 7ல் ராகு. ஸோ திருமணம் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் வீட்டில் போயிட்டுருக்கு அப்படிங்கும் பொழுது அது கொஞ்சம் நிதானமாகறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு நல்ல ஃப்ளோவில் போயிட்டுருக்கு அப்படிங்கும்போது திடீர்னு ஏதாவது ஒரு விஷயத்தினால அந்த விஷயம், திருமணம் சார்ந்த விஷயங்கள் தடைபடுறதுக்கு வாய்ப்பு. கணவன் மனைவிக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா ஒரு டிஸப்பாயின்மெண்ட் வரத்துக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ராசியில் கேது இருக்கிறதுனால நம்ம என்ன பேசுகிறோம், எதுக்காக பேசுகிறோம் அப்படிங்கிறது தெரியாமலேயே வாயிலிருந்து வார்த்தைகள் வந்துடும். அதுக்கப்புறம் பின்னாடி வருத்தப்படக்கூடிய ஒரு சூழல். ஸோ ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள் சிம்மராசிக்கார நேயர்களுக்கு ஏதாவது இருக்கா இந்த ஜூலை மாதம் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தக்கூடிய மாதமாக இந்த ஜூலை மாதம் இருக்கும். ஸோ சிம்ம ராசிக்காரர்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது ராசியிலேயே சுக்கிரனும் கேதுவும் இருக்கக்கூடிய அமைப்பு இந்த ஜூலை மாதம். கேது பகவான் ராசியில இருக்கும் பொழுது ஒரு என்ன முடிவு எடுக்கிறது அப்படின்னு தெரியாது. குடும்பத்திலே ஆகட்டும், செய்கிற வேலைகள் ஆகட்டும், இல்லை தொழில் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா தொழிலே ஆகட்டும், ஒரு முடிவை எடுக்க முடியாத ஒரு சூழல், குழப்பமான மனநிலை நீடிக்கக்கூடிய மாதமாக இந்த ஜூலை மாதம் இருக்கும். அதனால எந்த விஷயத்துலையுமே சிம்மராசிக்காரர்கள் பொறுமை, நிதானம் இதெல்லாமே கடைபிடிப்பது ரொம்ப அவசியம். குரு பகவான் ராசிக்கு 12ஆம் இடத்தில் உச்சமாக இருக்காரு. ஸோ விரயஸ்தானத்தில் வந்திருக்காரு. ஸோ விரயம் அப்படிங்கும்போது சுப விரயம் நடக்கிறதுக்கு, குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் நடப்பதற்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு. சுப நிகழ்வுகளை பற்றின பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு அப்படிங்கும்போது திருமணம் சார்ந்த விஷயங்கள்ல ஒரு நல்ல முடிவு கிடைக்கிறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்கு. சனி பகவான் ராசிக்கு 8ல் அமர்ந்து அஷ்டம சனியாக உட்கார்ந்து தடைகளையும் தாமதங்களையும் கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய சூழல். அதையும் தாண்டி ராசியாதிபதி 11ல் இருக்கும் பொழுது ஒரு லாபம் அப்படிங்கிறது கிடைக்கும். சிம்ம ராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா 8ஆம் இடத்தில் சனி பகவான் இருக்காரு. ஸோ ராசியிலையும் கேது, 7ல் ராகு. ஸோ திருமணம் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் வீட்டில் போயிட்டு இருக்கு அப்படிங்கும் பொழுது அது கொஞ்சம் நிதானமாகறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒரு நல்ல ஃப்ளோவில் போயிட்டு இருக்கு அப்படிங்கும்போது திடீர்னு ஏதாவது ஒரு விஷயத்தினால அந்த விஷயம், திருமணம் சார்ந்த விஷயங்கள் தடைபடுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால எதையுமே ஜாக்கிரதையா மூவ் பண்றது அப்படிங்கிறது சிம்மராசிக்காரர்களுக்கு உகந்ததாக இருக்கும். கணவன் மனைவிக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா ஒரு டிஸப்பாயின்மெண்ட் வரத்துக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ராசியில கேது இருக்கிறதுனால நம்ம என்ன பேசுறோம், எதுக்காக பேசுறோம் அப்படிங்கிறது தெரியாமலேயே வாயிலிருந்து வார்த்தைகள் வந்துடும். அதுக்கப்புறம் பின்னாடி வருத்தப்படக்கூடிய ஒரு சூழல் உருவாகிடும். அதனால பேசக்கூடிய வார்த்தைகள்ல கவனமா இருக்கணும். கணவன் மனைவிக்குள்ள பாத்தீங்கன்னா ஒரு திருப்தியற்ற ஒரு டிஸப்பாயின்மெண்ட் இந்த மாதம் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதனால பார்த்து ஜாக்கிரதையாக, சண்டை சச்சரவு இல்லாமல் அப்படியே ஸ்மூத்தா கொண்டு போனீங்க அப்படின்னா ஜூலை மாதமும் சிறப்பாக இருக்கும். ஒரு செயல் அப்படிங்கிறத நடத்திக்கணும் அப்படின்னா நிறைய எஃபர்ட்ஸ் போட வேண்டியது இருக்கும். நீங்க போடுற எஃபர்ட்ஸ்க்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ரிசல்ட்டுமே கிடைக்கும். சிம்மராசி மாணவர்கள் இருக்கீங்க அப்படிங்கும் பொழுது நிறைய எஃபர்ட்ஸ் போட்டு ஒரு எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஸோ நல்ல ஹார்ட் ஒர்க் கொடுக்க ஆரம்பிச்சிருங்க. நிறைய அதுக்குன்னு ஒரு டஃப் எஃபர்ட்ஸ் நிறைய போடுங்க. அதுக்கு தகுந்த ரிசல்ட் தான் கிடைக்கும். ஸோ சிம்மராசிக்காரர்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது இந்த வருடமே, நாட் ஒன்லி ஜூலை மாதம், ஸோ இந்த வருடமே பார்த்தீங்கன்னா ஒரு மெடிடேஷன் பண்றது, ஒரு எக்ஸசைஸ், யோகா இதெல்லாமே பயிற்சி பண்ணிக்கிட்டே வர்றது உங்களுடைய உடல் நலத்தை காத்துக்கொள்றதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமாக இருக்கும். ஸோ ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள் சிம்மராசிக்கார நேயர்களுக்கு ஏதாவது இருக்கா இந்த ஜூலை மாதம் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தக்கூடிய மாதமாக இந்த ஜூலை மாதம் இருக்கும். அதனால ஆரோக்கியத்தை பாதுகாப்பா வச்சுக்கோங்க. நிறைய மெடிடேஷன்ஸ், யோகா இதெல்லாமே பண்ணும் பொழுது ஃபிட் அண்ட்
ஒரு ஆரோக்கியமான ஒரு சூழ்நிலையா நம்ம இதை மாத்திக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நாங்க நம்புறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.